ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக்குக்கு 65 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர் வாங்குறதுக்கு 65 லட்ச ரூபா வரைக்கும்லாம். இளைஞர்களை ஏமாற்றக்கூடாது என நீட் முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து கூறியிருக்கிறது. ரேணுகான்னு ஒரு இன்ஸ்டியூட் ராஜஸ்தான்ல இருக்கு. ஓகே, என்ன சொல்றாங்கன்னா, சிவராஜ்னு அதோட ஓனரா ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து ஒரு 20 வருஷமா அந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் சென்டர் நடத்துறாரு. இந்த வினாத்தாள் லீக்ல வந்து ரொம்ப முக்கியமான மையப்புள்ளியாகவும் இருக்கிறார். ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே லீக் ஆயிருது. ஏன்னா இந்த பதுங்கு புலி மாதிரி வச்சு நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு பில்டப் கொடுத்தாங்கல்ல, அதுல இருந்த 2 ப்ரொஃபஸர் தான் வந்து லீக்கே வந்து பண்றாங்க. பிவி குல்கர்னின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிஸ்ட்ரி பேராசிரியரும் மணிஷ் மாந்தாரின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பேராசிரியர் தான் இவங்க. இந்த மணிஷ் மாந்தாரின்றவர் அவருக்கும் ஒரு சென்டர் வச்சு நடத்துறாரு. அந்த சென்டர் மாணவர்களுக்கு ஒரு 40 கொஸ்டின் வச்சு இது பண்றாரு. அதுல 30 கொஸ்டின் பாட்னி வாத்தியார். அவர் பாட்னில 30 கொஸ்டின் வந்தது. இவர் கெமிஸ்ட்ரிக்கான இவங்களை கைது பண்ணப்பட்ட சிபிஐ என்ன சொல்லுதுன்னா, இது ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவம் இல்லை, இது வந்து ஒரு தனிநபரோட ஊழல் கிடையாது, இது ஒரு நீண்ட காலமாக திட்டமிட்டு நடைபெறக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக் ஊழல்னு சொல்லி சிபிஐ வந்து சொல்ற அளவுக்கு ஒன்றிய அரசின் கட்டுப்பாடு சிபிஐ. ஏன்னா வேற வழி இல்லை. ஏன்னா அவ்வளவு தூரம் இப்போ இந்த நீட் தேர்வு இந்த வினாத்தல் கசிவு பிரச்சனை மட்டும் எடுத்து ஒரு படம் எடுத்தா அதை விட பிரம்மாண்டம் வரும் முழங்க. அப்படி கேட்க நமக்கே வந்து ஒரு பயம் கடந்த ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தும். நீங்கள் இந்த வினாத்தாள் கசிவு இப்போ இதுக்கு முன்னாடி 2024 வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர், ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் திரு செல்வா அவர்கள். வணக்கம். குறிப்பாக நம்ம நீட்டு சம்பந்தமாக பார்க்கும்போது ஒரு ஐடியாலஜியாகவும் சரி, அது நடக்க கோரிப்படி சேதம் சரி, தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவுக்கு ஒரு முன்னுதாரணமாக கலகக்கூற எழுப்பக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது. ஆனால் வருஷம் அந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க, பரீட்சையில் இருந்து பார்த்தீங்கன்னாக்க ஏதாவது கோரிப்படி வந்துட்டே இருக்குது, லீக் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த தடவை அப்படித்தான், போன முறை அப்படித்தேன். ஆனால் உடனே உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க, அவங்க ஏதோ ஒரு ஐடியா சொல்கிறாங்க. நேற்று கூட உச்சநீதிமன்றத்தில் ஒரு கடுமையான நடவடிக்கை போது தோற்றம் ஏற்படுகிறது. மோடி தலைமையிலேயே வந்து கண்காணிப்பு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசை பார்த்து உச்சநீதிமன்றம் கேட்கிறது. ஆனால் வந்து முடிந்த பாடு இல்லை. முறைக்கடன் எப்படி பார்க்குறீங்க? இந்த குறைபாடு நீங்கள் தொடர்ந்து ஆய்வு பண்ணாத கேள்வி போட்டோம், என்ன நடக்குது? முதல்ல வந்து நீட் தேர்வு மோசடி அப்படின்றத தாண்டி நீட் என்பதே மோசடி. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீட் தேர்வை வந்து வினாத்தாள் கசிவினால ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லை, நீட்டையே வந்து ரத்து பண்ணணும். அதுதான் வந்து நம்மளோட டிமாண்டு, தமிழக மக்கள் ஒட்டுமொத்த மக்களோட. இன்னும் சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் எல்லாருடைய ஒரே கோரிக்கை அதுவாக தான் இருக்க முடியும். நீங்கள் தமிழ்நாட்டோட நிலைமை போராட்ட கிளம்புனா உங்களுக்கு தெரிஞ்சது தான். நம்ம சகோதரி அரியலூர் சகோதரி அனிதா வந்து 1200க்கு 1176 மார்க் வந்து எடுத்தினாங்க. அந்த மாதிரி ஒரு கிராமப்புற மாவட்டத்தில் இருந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரி அவ்வளோ பெரிய மார்க் எடுக்கிறன்றது அவ்வளோ எளிதில்லை. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு விவசாய குடும்பத்தினர்லேருந்து வந்து அவங்க மனமுடைந்து தற்கொலையிலேருந்து, அது மாதிரி தமிழ்நாட்டில் ஏராளமான தற்கொலைகள். இப்போ நமக்கு அருகாமல் இருக்கக்கூடிய இதே ரிசர்வ் லைனில் ஒரு காவல்துறை அதிகாரியோட மக உட்பட அவங்க சூசைட் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும்படி தொடர்ந்து பல்வேறு தற்கொலைகள், இதற்கு எதிரான போராட்டங்கள், கடந்த கால ஆட்சியில் வந்து சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றினது, மாணவர்களோட தொடர் போராட்டம், தமிழ்நாட்டில் பல்வேறு மாணவ அமைப்புகளும் போராடி இருக்காங்க. நம்ம இந்திய மாணவர் சங்கம் உட்பட போராட்டம் நடத்தி, நான் உட்பட இந்திய மாணவர் சங்கம் சார்பாக போராட்டம் நடத்தி எல்லாரும் ஜெயிலுக்கு போயிருக்கிற மதுரை ஜெயிலில், சென்னை ஜெயிலு, திண்டுக்கல் ஜெயிலுக்கு மாணவர்களாக இருந்தபோதே போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கு உட்பட போனோம். இப்போ இன்னைக்கு எவ்வளவு சொன்னாலும் தொடர்ந்து நீட் நடத்துவதில் ஒரு உறுதியாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம், நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, இந்த வினாத்தாள் கசிவுக்கு பின்னாடி அவர் ஜட்ஜி கேட்குறாரு, எந்த அடிப்படையில் உங்களை நாங்கள் நம்புறதுன்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, பிரதமர் மோடியே நேரடியாக கண்காணிக்கிறாரு, ஏதோ அவர் கண்காணிச்சுட்டா எல்லாம் சரி பண்ணின்ற மாதிரி அவரே வந்து நேரடியாக கண்காணிக்கிறாரு. ஆகவே இது இனிமேட்டு வந்து அப்படியான பிரச்சனை நடக்காது அப்படின்னு ஒரு உறுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க கேட்குற மாதிரி கேட்குறதும் இவர் சொல்கிற மாதிரி சொல்கிறதும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது. ஒட்டு மொத்தமாகவே ஒரு மையப்படுத்தப்பட்ட தேர்வு நீட்டுன்றது எவ்வளவு தூரம் இப்போ தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு இருக்குது, அதனால ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் அதற்கு முன்னதாக இருந்த நிலைமையோடு ஒப்பிடும்போது கிராமப்புற மாணவர்களும் அரசு பள்ளி மாணவர்களோட எண்ணிக்கையும் மருத்துவத்துக்கு போகிறது பெருமளவு குறைஞ்சிருக்கு. இப்படி எல்லா வகையிலும் இன்றைக்கி ஒரு போட்டித் தேர்வு மையத்தை, சாதாரணமாக ஒரு போட்டித் தேர்வு மையத்துக்கு போனால் குறைஞ்சபட்சம் 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வேணும். அப்போ அது இல்லைன்னு சொன்னால்
படிக்க முடியாது. ஒரு சாதாரண லோடு மேனோ, ஒரு சாதாரண ஒரு கொத்தனார் வேலையோ, சாதாரண ஒரு டீ கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு முறைசாரா தொழிலாளரோட குழந்தை எந்த வகையில் வந்து இந்த மாதிரி போட்டித் தேர்வு மையத்துக்கு போக முடியும்? அப்போ அவங்க 12 வருஷம் ஒரு பாடத்திட்டத்தில் படிக்கிறாங்க. ஆனால் வந்து திடீர்னு நீட்டுக்கான அந்த எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கு. அது சிபிஎஸ்சிலேருந்து கேட்பாங்க. அப்படின்னா அது எப்படி சாத்தியமே இல்லையே. இப்போ இந்தியா மாதிரியான ஒரு பெரிய மாநிலத்தில் ஒரே மாதிரியான தேர்வு அப்படின்றதே ஒரு பொதுவாக வந்து எந்த வகையிலும் ஏற்பில்லாதது, ஒரு மாநில சுயாட்சிக்கு எதிரானது, எல்லா வகையிலையும் ஒரு கூட்டாட்சி தத்துவம் எல்லாத்திற்கும் எதிரானது தான் இந்த நீட் தேர்வு. அந்த தேர்வு மையப்படுத்தி நடத்துறோம்னு சொல்லி எல்லாத்தையும் மையப்படுத்துறோம்னு சொல்லி ஒரு பெரிய மோசடிக்கான எல்லா வழிவகையும் அவங்க வந்து ஏற்படுத்திடுறாங்க. அதாவது இந்த அப்படின்னா என்னென்ன ஒரு இப்போ நம்ம போகிற போக்கில் சொல்கிறோம், ஒரு ஐடியாலஜி பார்வையில் சொல்லும்போது நம்ம விமர்சிக்கிறது எளிதாக இருக்குது. ஆதாரங்கள்னு ஒன்று வேணும், டேட்டான்னு ஒன்று வேணும், அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு வெளியிருந்திருக்கா? அதாவது இந்த தீரன் அதிகாரம் 1 படம் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த பொறுத்தில் நிறைய இந்த மாதிரி படங்கள்லாம் வருதுல்ல. இப்போ இந்த நீட் தேர்வு, இந்த வினாத்தல் கசிவு பிரச்சனை மட்டும் எடுத்து ஒரு படம் எடுத்தா அதை விட பிரம்மாண்டமாக வரும் முழக்க. அப்படி கேட்க நமக்கே வந்து ஒரு பயம் கடந்த ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துது. நீங்கள் இந்த வினாத்தாள் கசிவு இப்போ இதுக்கு முன்னாடி 2024 ஜார்க்கண்ட், பீகாரில் வினாத்தாள் இந்த கசிவு ஏற்படுது. எக்ஸாம் ஹாலில் போய் ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு அதுக்கு பதில் வந்துச்சுன்னு சொல்லி பிரச்சனையாகி அது இதே மாதிரி ஹைகோர்ட்டுக்கு போகுது. அப்போ ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க, இது வந்து இந்தியா முழுவதும் நடந்த கசிவு கிடையாது, ஒரு குறிப்பிட்ட மையத்தில் நடந்தது தான், ஆகவே அது பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி கடந்து போயிடுறாங்க. இப்படி அப்பப்போ நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. இது வந்து ரொம்ப ஒரு ஹை லெவலில் நடந்த வினாத்தாள் கசிவு. போன முறை அப்படி இந்த முறை நடக்குது. 2025 கிரேஸ் மார்க் கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு பெரிய கூத்து பண்ணதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ இந்த 2026 என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து பல மாநிலங்கள் இதுக்குள்ளே வந்து வட மாநிலங்கள் வந்து இதுக்குள்ளே ஈடுபடுறாங்க. குறிப்பாக ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த கோட்டா பயிற்சி மையங்கள், அதோட ஒழுங்கு எழுதுறது தென்னிந்தியா தான் போடுது. ஆமாம், ஒழுங்கு எழுதுறது அதில் மாற்றமே இல்லை. அதனால தான் தென்னிந்திய மாணவர்கள் அதிகமாக இதில் வந்து பாதிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி பிரச்சனை. நீங்கள் வந்து ரேணுகான்னு ஒரு இன்ஸ்டியூட் ராஜஸ்தானில் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, சிவராஜ்னு அதோட ஓனராக ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து ஒரு 20 வருஷமாக இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் சென்டர் நடத்துகிறார். இந்த வினாத்தாள் லீக்கில் வந்து ரொம்ப முக்கியமான மையப்புள்ளியாகவும் இருக்கிறார். ஒரு 5000 கோடி ரூபாய்க்கு அங்கே வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெரிய காலேஜ் கட்டிக்கிட்டு இருக்காரு. ஏறக்குறைய முடிகிற தெருவாயில் இருக்குன்னு சொல்கிறான். அந்த ரேணுகா இன்ஸ்டியூட்டில் ஒரு ஆள் சேர்ந்துட்டா அந்த தெருவே ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம இந்த சந்தை மாதிரி இருக்குல்ல நம்ம ஊர்களில், அது மாதிரி அந்த தெரு பூராமே வந்து போட்டித் தேர்வு மையமாக இருக்குமா. அப்போ இவன் இன்ஸ்டியூட் பவுன்சர் வச்சுக்கிடுவாங்களாம். இந்த வர்ற ஸ்டூடெண்ட் வந்து வேற எந்த இன்ஸ்டியூட்டுக்காரங்களும் அவர்கிட்ட பேசிடாம பிடிச்சிடாம இருக்கிறதுக்காக அந்த தெருவை விட்டு வெளியே போகிற வரைக்கும் இந்த பவுன்சர் வந்து கூடவே வந்து போவாங்களாம். இமேஜின், கற்பனையே நம்மளால பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. அந்த இன்ஸ்டியூட்டில் ஒரு மார்க் டெஸ்ட்டுன்னு முன்னாடி வந்து வைக்கிறாங்க, ட்ரையல் டெஸ்ட் மாதிரி வைக்கல, 130 மார்க்கு 130 கொஸ்டின் வைக்கிறாங்க. 120 கொஸ்டின் அப்படியே வந்து எக்ஸாமில் வந்துருக்கு. அவர் வச்ச 130 கொஸ்டினில் 120 கொஸ்டின் அப்படியே டைரக்ட் எக்ஸாமில் வந்துருக்கு. இப்போ இதையும் ஏதோ வந்து அரசு நிர்வாகம் கண்டுபிடிச்சிருச்சு, இந்த லீக்கை கண்டுபிடிச்சுன்னு இல்லை. இந்த சொன்னேன்ல ஒரே தெருவுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டி, எனக்கு கிடைக்கிற கொஸ்டின் பேப்பரு, அப்போ நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் வச்சு இது பண்ணிடுறீங்க, நீங்கள் நிறையா லாபம் பார்த்துட்டீங்க, அப்போ என்னை நோக்கி யாரும் வரமாட்டாங்கன்னா அப்படி ஒரு போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு போட்டி தேர்வு மையம் தான் வந்து என்டிஏக்கு வந்து மெயில் அனுப்புகிறாங்க. இந்த கொஸ்டின், அந்த மார்க் டெஸ்ட் கொஸ்டினே வந்து போட்டு விட்டாங்க. ஆமாம், எனக்கு கொடுக்கல, நேர்மையான முறையில் பண்ணி கொண்டாடப்படலை, வெளிக்கொண்டாடல, அப்படிதான் வந்து இது பண்ணுறாங்க. நீங்கள் ஏற்கனவே வந்து இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஒரு கமிட்டியெல்லாம் அமைச்சு இதை ஒழுங்குபடுத்துறோன்னு சொல்லி சிலது பண்ணியிருக்காங்க. அந்த கூத்தெல்லாம் கேளுங்க. நீங்கள் என்ன செய்கிறாங்க, அதாவது இந்த கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறதுக்கு அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் ப்ரொஃபஸர்ஸை கூட்டு போவாங்களாம். அது ரொம்ப தள்ளி யாருக்குமே தெரியாத ஒரு அறைக்குள்ளே கூட்டு போய் அதை ஏறக்குறைய ஒரு பதுங்கு குழி மாதிரி ஒரு அறைக்கு கூட்டு போயிடுறது. செல்லு மொபைல் எதுவுமே அலோடு கிடையாது. அங்கே வந்து அவங்க வந்து கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஒரே ஒரு சிஸ்டம் மட்டும் தான் அங்கே இருக்கும். அதில் நெட்டோ வேறு எதுவுமே வந்து இருக்காது. ஏதோ டெர்மினல் சிஸ்டம்னு சொல்லி ஒன்லி டைப் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் மட்டும் வச்சுக்கிறது. இவங்க கொஸ்டின் அங்கே வந்து எடுத்து அதை டைப் பண்ணிடுறது. இதை எப்படியே வந்து பாதுகாப்போடு வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் கொண்டு போயிடுவாங்க. அங்கேயும் வேறு ஷேர் பண்ணுறதுக்கான எந்த ஃபெசிலிட்டியும், நெட்டோ வேறு எந்த ஃபெசிலிட்டியும் இல்லாமல் என்டிஏவோட அந்த தேர்வு முகமையோட அதிகாரி மேற்பார்வையில் கொஸ்டின் பிரிண்ட் ஆகும். இதை வந்து பேங்க்கில் போய் பத்திரமா வந்து பாதுகாப்பாக வைக்கிறது. அப்புறம் அங்கேருந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் அவங்க இந்த கலெக்டரு, அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஹையர் ஆஃபீஸரோட இதோட வந்து ஒவ்வொரு மையங்களுக்கும் பயிற்சி மையங்களுக்கு அனுப்புறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 5200 பயிற்சி மையத்தையும் டெல்லியில் சிசிடிவி மூலமா அவங்க வந்து பார்க்குறது. ஸ்டூடெண்ட்ஸ் பயோமெட்ரிக் இப்படிலாம் நடைமுறைப்படுத்துகிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்ததில்ல, இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் வந்து இதுக்கு முன்னாடி வந்த பிறகு தானே கொஸ்டின் லீக் ஆயிருக்கு. இந்த முறை தேர்வுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே லீக் ஆயிருக்கு.
ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே லீக் ஆயிருது. ஏன்னா இந்த பதுங்கு குழி மாதிரி வச்சு நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு பில்டப் கொடுத்தாங்கல்ல, அதுல இருந்த 2 ப்ரொஃபஸர் தான் வந்து லீக்கே வந்து இதில் பண்றாங்க. பிவி குல்கர்னின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிஸ்ட்ரி பேராசிரியரும் மணிஷ் மாந்தாரின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பேராசிரியர் தான் இது பண்ணுறாங்க. இந்த மணிஷ் மாந்தாரின்றவர் அவருக்கும் ஒரு சென்டர் வச்சு நடத்துறாரு. அந்த சென்டர் மாணவர்களுக்கு ஒரு 40 கொஸ்டின் வச்சு இது பண்றாரு. அதுல 30 கொஸ்டின் பாட்னி வாத்தியார். அவர் பாட்னில 30 கொஸ்டின் வந்துருக்கு. இவர் கெமிஸ்ட்ரிக்கான கொஸ்டின் வச்சு நடத்துறாரு. அதுல 80% கொஸ்டின் வந்து அடுத்து வந்துருது. அப்ப இந்த 2 பேராசிரியர்களும் இந்த சிவராஜ்னு சொல்லக்கூடிய ரேணுகா பயிற்சி மையத்தோட ரொம்ப நெருக்கமான தொடர்புல இருக்கிறவங்க. அப்ப இவங்க வந்து ஒட்டுமொத்தமா லீக் பண்ணாங்க. அப்படியே ராஜஸ்தான், பீகார், பஞ்சாப், இப்படி ஒவ்வொரு மாநிலமா இது வந்து போயிட்டே இருந்திருக்கு. மணிஷ் பிலால், தினேஷ் பிலால்ன்ற ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க தான் வந்து பிஜேபி பிரமுகரா வேற வந்து இருக்கிறாங்க. பிஜேபி கட்சியை சார்ந்த நபர்கள். இவரோட ஆமா, பிஜேபி கட்சிக்காரங்க. இவங்களை போய் சிபிஐ வந்து கைது பண்ணி, இவங்க ஒரு முக்கியமான செயின் சொல்லி சிபிஐயே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இவங்களை கைது பண்ணப்பட்ட சிபிஐ என்ன சொல்லுதுன்னா, இது ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவம் இல்லை, இது வந்து ஒரு தனிநபரோட ஊழல் கிடையாது, இது ஒரு நீண்ட காலமாக திட்டமிட்டு நடைபெறக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக் ஊழல்னு சொல்லி சிபிஐயே வந்து சொல்ற அளவுக்கு ஒன்றிய அரசின் கட்டுப்பாடு சிபிஐ. ஏன்னா வேற வழி இல்லை. ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து இது. ஏன்னா 2025 இவர் குடும்பத்தை சார்ந்தவங்க மட்டும் இது வரைக்கும் 5 பேர் மெடிக்கல்ல பாஸ் ஆகி போயிருக்காங்க. இந்த பிலால் குடும்பத்தை சார்ந்தவங்க மட்டும் இது வரைக்கும் 5 பேர் வந்து பாஸ் ஆகி போயிருக்காங்க. அப்ப இது இப்படி ஒரு பெரிய லிங்க் செயின் இருக்கு. இதுல ஒருத்தருக்கு வந்து கரெக்டா எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி 21 அக்கௌண்ட்ல இருந்து பணம் வந்து இவருக்கு வந்து சேராகி இவருக்கு வருது. ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக்கு 65 லட்ச ரூபா வரைக்கும், ஒரு கொஸ்டின் பேப்பர் வாங்குறதுக்கு 65 லட்ச ரூபா வரைக்கும்லாம் கொடுத்துருக்காங்க. பல்வேறு தகவல்கள்லாம் இன்னைக்கு வந்துருக்கு. இப்போ இது ஒரு பெரிய செயினா, ஒரு பெரிய சிஸ்டமேட்டிக்கான பிரச்சனையா இருக்குன்றது தான் இதில் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இது கடுமையாக பாதிச்சிருக்கு. நீங்கள் வந்து இப்போ இந்த லீக் ஆன பிறகு மட்டும் நீங்கள் வந்து பிரதீப் மேக்வால்னு சொல்லி ராஜஸ்தானில் 22 வயது ஒரு மாணவர் தொடர்ந்து 3 வருஷமா பயிற்சி பண்றவர் தற்கொலை பண்ணிருக்காரு. இந்த லீக்கு அடுத்து தற்கொலை பண்ணிருக்காரு. நம்ம தென்னிந்தியாவில் தற்கொலை இல்ல, நீங்க இந்த லீக்கு அடுத்து மட்டும் 4 இது. நான் அவங்க பேரை மட்டும் கொஞ்சம் சொல்லணும்னு விரும்புறேன். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ரிதிக் மிஸ்ரா, 21 வயசு அவருக்கும். அவரும் தொடர்ந்து 3 வருஷமா ட்ரை பண்ணக்கூடிய ஒரு மாணவர், மனமுடிந்து அவரும் தற்கொலை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டெல்லியில அனிஷ்கா பாண்டேன்னு சொல்லக்கூடிய 20 வயசு மாணவர் 2025 வெறும் 4 மார்க்ல மிஸ் பண்ணி இருந்திருக்காரு. ஸோ இந்த தடவை எப்படியாவது போயிடலான்னு ஒரு பெரிய கனவோட வந்து இருந்த அந்த மாணவரும் தற்கொலை பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி கோவாவில் ஒரு 17 வயசு மாணவர், அவர் ஒரு ஹாக்கி பிளேயர். அந்த ஹாக்கி இதையும் ப்ராக்டிஸும் போய்கிட்டு இதையும் படிச்சிருக்கிறாரு. எப்படியாவது பாஸ் ஆகிடும். இப்போ நீ இந்த இது ரத்துன்னு சொன்னோன்னே, ஒரு நீண்ட காலமாக 2 வருஷம் 3 வருஷம் ஒரு இரவு பகலாக படிச்சுட்டு இருந்தவங்களாம் இனிமேலும் நம்ம இன்னொரு வருஷம்னு சொன்னால் அது பெரிய சிக்கலாக உருவாக்குமே, எப்படியா பாஸ் ஆகலாம் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்த தன்னோட உழைப்பும் போயிடும். நீங்க பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பரீட்சையே ஒரு வன்முறைக்கு அது எந்த மாற்றமும் இல்லை. அது இது டோட்டலி வந்து ஒரு வன்முறை தான். அதுலேயும் வந்து இப்போ முழுக்க நீங்கள் வந்து காசு தான் தீர்மானிக்கும், அரசியல் செல்வாக்கு தான் தீர்மானிக்கும், அதன் மூலியமா கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே கிடைச்சிரும், அப்படி ஒரு பிரிவினர் போயிடுவாங்கன்னு சொன்னா, இப்போ உண்மையான தன்னோட படிச்சு பண்றேன் என்ன தன்னோட உழைப்பை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு மாணவன் வந்து ஒருவேளை உண்மையாவே படிச்சு நல்லா எழுதிருந்தானா கூட அவனுக்கு பாதிக்கப்படும். இப்போ நீ வேற கொஸ்டின் வந்தா நான் என்ன செய்யறது, மறுபடியும் எனக்கு தெரியாத கொஸ்டின் 1 2 இதுல வந்துருச்சுன்னா நான் என்ன செய்யறது, நான் இப்போ ஒரு எலிஜிபிள் மார்க் எடுத்துருப்பேன், அது போதேன்ற ஒரு இதுல இருந்து தான் அவ்வளவு பேர் தற்கொலை. ஏறக்குறைய 22 லட்சம் மாணவர்கள் இன்னைக்கு இந்தியாவில் இப்படி ஒரு மன குமுறல தான் இருக்கிறாங்க. நீங்கள் போய் மே 3ஆம் தேதி எக்ஸாம் எழுதிட்டு வர்றாங்க, 12ஆம் தேதி ரத்துன்னு அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து பல பேர் ஒரு பெரிய மனக்குழப்பத்தில் உள்ளாகி இருக்கிறாங்க. நீங்கள் அந்த கட்டின காசை வந்து ரீஃபண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. 13 லட்சம் பேர் தான் இது வரைக்கும் அப்ளைவே பண்ணியிருக்கிறாங்க. அது கூட அவங்களுக்கு பெரிய விஷயமா தோணலை. ஏன்னா அவங்க வந்து ஒரு வாழ்க்கையவே இழந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி வந்து இது தோணும். நீங்கள் இந்த என்டிஏன்றக்கூடிய இந்த தேசிய தேர்வு முகமை வந்து என்ன சொல்கிறாங்க, கடந்த 6 வருஷத்துல மட்டும் 444 கோடி ரூபாய் வந்து லாபம் ஈட்டியிருக்கிறதா நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசுறாரு. அவங்க அது லாபம் பார்க்க வேணாம்னு சொல்றாங்க. ஆனால் உனக்கோட வேலை என்ன, எக்ஸாம் நடத்துறது தான். அதுக்கு அரசாங்கம் காசு ஒதுக்க போகுது, நீ அதை வச்சு நீ வந்து எக்ஸாம் நடத்த வேண்டியதானே. ஏன் 444 கோடி ரூபா உனக்கு மிச்சமாகுது? அப்போ இது வெளியே தெரிஞ்ச கணக்கு, வெளியே தெரியாமல் இதுக்குள்ளே என்ன இருக்குது? அப்போ நீங்கள் எல்லாத்தையும் மையப்படுத்துறேன்னு பண்ணி ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் மையப்படுத்துறீங்க. இந்தியா மாதிரி ஒரு பெரிய மாநிலத்தில், நீங்கள் பெரிய நாட்டில் எல்லாத்தையும் மையப்படுத்துறீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன இடத்துல ஒரு ஓட்டம் இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். நீங்கள் அதே டீசென்ட்ரலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா
கல்வி மாநில பட்டியலுக்கு வந்திருந்தா அங்கங்க ஒரு சின்ன சிக்கலாத்தமா இருக்கு. பெரிய மாநில பிரச்சனையா மாறி இருந்திருக்கும். இவ்வளவு பெரிய ஒரு இந்தியா முழுவதும் பாதிக்கிற பிரச்சனையாக இருக்காது. அப்படி இல்லாம இதை டோட்டலா மையப்படுத்தினோட விளைவு ஒரு கடுமையான பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. பிரதமர் மோடி பேசும்போது மட்டும் என்ன சொல்றாரு, மைக்க பிடிச்சு பேசினா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில சரிபாதிக்கு மேல 30 வயசு கீழே இருக்கிறவங்க தான் சரிபாதிக்கு மேல, அதுல மாணவர்கள் தான் அதிகம், அவங்க தான் எதிர்காலம் சொல்றாரு. அப்படி எதிர்காலமா இருக்கக்கூடிய மாணவர்களோட எதிர்காலத்தை டோட்டலா இந்த கல்வி சிஸ்டம் வந்து இவங்களுடைய இந்த தேசிய தேர்வு முகமை வந்து டோட்டலா வந்து கலைச்சிருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க, நாங்கள் அடுத்த எக்ஸாம் அப்புறமே வந்து டிஜிட்டல் ஆக்க போகிறோம். இவ்வளோ பெரிய ஒரு குளறுபடி நடந்ததுக்கு எந்தவித பொறுப்பையும் ஏற்காத உண்மையாகவே ஒரு குறைஞ்சபட்ச தார்மீக சம்பந்தப்பட்ட கல்வித்துறை அமைச்சர் கூட பேச ஆச்சரியமா பண்ணியிருக்கணும். நீங்கள் அந்த தர்மேந்திர பிரதான் சொல்லக்கூடிய வரலாறு இருக்குல்ல, உதாரணத்துக்கு ரயில் விபத்து ஏற்படும்போது கடந்த காலங்களில் முன்னுதாரணமா பல அமைச்சர்கள்லாம் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்கும், அதுக்கே பொறுப்பேற்கணும்னு இதே பிஜேபி பல மாநிலங்களில் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அவங்க ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி அவங்களே போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. நீங்கள் இது ஒரு இந்தியா முழுவதும் இது பண்ணக்கூடிய ஒரு 22 லட்சம் மாணவர்களோட பிரச்சனை. இந்த 10 ஆண்டுல 88 முறை இது மாதிரி லீக் ஆயிருக்கு. 48 எக்ஸாம் ரீ எக்ஸாம் நடத்திருக்கிறாங்க இந்த என்டிஏ மட்டும். இப்போ இவ்வளோ பெரிய ஒரு குளறுபடிக்கு இவங்க பொறுப்பேற்காம அந்த தர்மேந்திர பிரதான் இப்போ என்ன சொல்றாரு, நாங்கள் வந்து டிஜிட்டலாக மாற்ற போகிறோம், அடுத்த தடவைலேருந்து எல்லா எக்ஸாமும் டிஜிட்டலாக மாற்ற போகிறோம்னு அவர் சொல்றாரு. என்ன பிரச்சனை, இந்த வருஷம் சிபிஎஸ்சி 12th மார்க் ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. நீங்கள் வழக்கமாக அவங்க எழுதுவாங்க, அப்படியே மார்க் வரும், முடிஞ்சு போயிடும். இந்த முறை வந்து அதை நாங்கள் டிஜிட்டல் ஆக்குறோம், ஓஎஸ்எம் மெத்தடில் வந்து நாங்கள் மார்க் போடுறோன்னு சொல்லி ஒரு பெரிய குளறுபடிக்கு உள்ளாக்கி நீ பல மாணவர்களும் 12th முடிச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பெரிய நெருக்கடி உள்ளாக்கி இருக்கிறாங்க. அதில் நிறைய மார்க் குறைஞ்சிருக்குன்னு பலரும் ரீவாலிடேஷன் பண்ணுறாங்க. ஏறக்குறைய ஒரு 8 லட்சம் மாணவர்கள் ரீவாலிடேஷனுக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த ரீவாலிடேஷனில் ஒரு அதே மாதிரி டெல்லியை சேர்ந்த ஒரு 17 வயசு மாணவர் வந்து ரீவாலிடேஷன் பண்ணுறாரு. அவரோட பேப்பருக்கு மேலே வேறு பேப்பர் வருது, ஒரு ஃபிசிக்ஸ் பேப்பர். இது ஏன் பேப்பர் இல்லைங்க அப்படின்னு அவரோட இங்கிலீஷ் பேப்பரை வந்து அப்லோட் பண்ணி அவரோட எக்ஸலத்தில் என் ஹேண்ட்ரைட்டிங் பாருங்க, இது 2க்கு ஹேண்ட்ரைட்டிங்கை பாருங்க, 2 பேப்பரையும் காட்டுறேன். அதுக்கு அவரோட எக்ஸலத்தில் மேலே தெற்காசியான்னு காமிச்சிச்சான். ஏன் உனக்கு இந்தியான்னு காட்டலை, ஏன் தெற்காசியான்னு காட்டுது, நீ இந்திய கல்வித்துறை ஃபெயிலியர்னு காட்ட முயற்சி பண்ணுறியா, நீ பாகிஸ்தானியான்னு சொல்லி யார் சொல்றானா, யாரோ போற வர ஏதோ பதிவு போட்டு போறான்லாம் இல்லை. தூர்தர்ஷன்ல ஒரு முக்கியமான அதிகாரியா இருக்கக்கூடிய அசோக்ன்றவரே வந்து அதை வந்து பதிவு செஞ்சு இப்போ மன்னிப்பு கேட்டிருக்காரு. பதிவு செஞ்சது அந்த பையனுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல். என்ன கேள்வி கேட்டாலே பாகிஸ்தானா, ஒரு 12th பையன் தன்னோட மார்க் குறைஞ்சிருக்கு ரீவாலிடேஷன் பண்றாரு, அதுக்கு தன்னுடைய பேப்பர் மாறி வந்துருச்சுன்னு சொல்றாரு. நீங்க அந்த ரீவாலிடேஷன்ல பலரும் என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸாம் பேப்பரு கொடுத்துட்றாங்க, பார்த்தா பிளர்ரா இருக்கு, எதுவுமே எழுத்தே தெரியாது, டிராயிங் தெரியாது, சமன்பாடு ஈக்குவேஷன்ஸ் தெரியாது. அப்ப என்ன நடந்திருக்கு, அது யாரோட பேப்பர், அதான் இவங்க ஒழுங்கா, அதாவது ஏறக்குறைய 4 கோடி பக்கத்தை ஸ்கேன் பண்ணாங்க. இப்போ இவங்களோட டிஜிட்டல் இவங்க விளம்பரம் பண்றாங்கல்ல, அதோட நிலைமை இதுதான். நீங்க சமீபத்தில் 2 செய்தி நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று, உத்தரப்பிரதேசத்துல தன்னுடைய அத்தையோ பாட்டியோ ஒருத்தர் வந்து அவங்க வந்து அந்த அக்கௌண்ட்ல பணம் தருவான்னு சொல்லி அந்த எலும்பை தோண்டி எடுத்துட்டு போனதை பார்த்தீங்க, உலக வைரல். இப்போ ஒரு மருமகள் வந்து தன்னோட மாமியாரோட முதியோர் பென்ஷனுக்காக அவங்கள 5 கிலோமீட்டர் தூக்கி நடந்துகிட்டே போய் அந்த பென்ஷன் வாங்குறதுக்காக தூக்கிட்டு போறாங்க. இவங்க தான் டிஜிட்டல் இந்தியாவை பேசுறாங்க. இப்போ இவங்க எக்ஸாம் முடிச்சா டிஜிட்டல் ஆக போறோன்றாங்க. இவிஎம் கேள்வி புத்தகம் இந்த நாள் வரை எலன் மஸ்கே சொல்றாரு, எதுவுமே ஹேக் செய்யப்படும் சொல்றாரு. ஆனா அந்த இவிஎம் மெட்டீரியல் டிஜிட்டல் மயம்ன்றாங்க. ஆனா ஒரு மாதம் சென்று 2 மாதம் சென்று கூட எண்ணக்கூடிய நிலைமை அதுவும் இருக்குல்ல. இந்தியாவில் இருக்க ஸ்கூலில் நிதி ஆயோக்கே சொல்கிறாங்க, ஏதோ எங்கேயோ கிடைச்ச தகவலை நிதி ஆயோக் ஒன்றிய அரசாங்கத்தோட நிதி ஆயோக் வந்து அவங்களே வந்து என்ன சொல்கிறாங்க, 98,000 பெண்கள் பள்ளிகளில் கழிப்பறை இல்லைன்னு சொல்கிறாங்க, 1 லட்சம் பள்ளிகளில் மின்சாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 60% ஸ்கூல்ஸில் தான் வந்து சிஸ்டமே இருக்குது, கம்ப்யூட்டரே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் 58% ஸ்கூலில் தான் நெட்வொர்க் இதே இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எப்படி வந்து டிஜிட்டல் ஆக்குவீங்க? அவ நீங்க டிஜிட்டல்னு சொல்லி ஒரு இந்தியாவில் கூட அதுக்கான சாத்தியப்படுது. எஸ். ஆனா வட இந்தியாவோட கட்டமைப்புன்றது எவ்வளவு குக்கிராமங்கள் இருக்குது, மின்சாரம் போய் சேராத கிராமங்கள் இருக்குல்ல. கண்டிப்பா தென்னிந்தியாவோட கட்டமைப்புன்றதே வேற மாதிரி இல்லை. அப்போ இவங்க எந்தவித கட்டமைப்பும் உருவாக்காம மேலும் மேலும் டிஜிட்டல் மையம் சொல்லி மாணவர்களை பலி கொடுக்கறது தான் இவங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனையாகவே வந்து இருக்கு. ஆகவே வந்து இவங்க வந்து இந்த நீட்டுன்றது வந்து ஒட்டு மொத்தத்தில் இந்த இப்போ நீட் தேர்வு ரத்து, இந்த பாகுபலி படத்தில் சொல்கிற மாதிரி பெண்களை கையை வச்சா கை வெட்ட வேண்டியது கையே இல்லை தலைன்ற மாதிரி இப்போ இவ்வளோ பெரிய தேர்வு மோசடி நடந்த பிறகும் இவங்க ரத்து செய்ய வேண்டிய தேர்வே இல்லை. அது நீட்டே தான் வந்து ரத்து செய்யணுன்றதான் ரொம்ப ஆழமாக. குறிப்பாக ஒன்றிய அரசுங்களும் குவிக்கப்பட்ட மையமாக இருக்கக்கூடாது, அந்தந்த மாநிலங்களை எடுத்து பண்ணுற அளவு இருந்தால் இது ஒரு தீர்வை நோக்கி போவாங்க. இல்லை ஒட்டுமொத்தமாக கல்வியை மாநில பட்டியலை கொண்டு போவது ஏற்கனவே இருந்த நடைமுறையில் அந்தந்த மாநில பாடத்திட்டத்தில் 12th மார்க்கை வச்சு அந்த அடிப்படையிலேயே வந்து மருத்துவத்திற்கான அப்படித்தானங்க. இப்போ தமிழ்நாடே எடுத்துக்கோமே, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகு
நாங்கள் வந்து 1000 பேர்த்துக்கு ஒரு டாக்டர் உருவாக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஆல்ரெடி 250 பேருக்கு ஒரு டாக்டர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்போ முன்னோக்கி பயந்துக்கிட்டு இருக்கிற தமிழ்நாடு எதுக்கு இந்த சிஸ்டத்தை பின்பற்று இருக்கா இல்லையா? இல்லை நீங்கள் அதுலேயும் நீங்கள் நம்பர் மட்டும் இல்லை, குவாலிட்டி மெடிக்கல் டூரிசமே தமிழ்நாடு தான் இன்னைக்கு. நீ மதுரை ஜிஹெச்சில் சமீபத்தில் ஒரு 2-3 நல்ல சர்ஜரி வந்து தென்னிந்தியாவிலே ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய பல சர்ஜரி எல்லாம் பண்ணி முடிச்சுருக்காங்க. அவ்வளோ ஸ்பெஷலான டாக்டர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மெடிக்கல் டூரிசம் மாதிரி இன்றைக்கி பலரும் தமிழ்நாடு, மதுரை, சென்னை நோக்கி வர மாதிரி அளவுக்கு அதிகமான கல்லூரிகள் இருக்கிறது இங்கே தானாங்க, மருத்துவக் கல்லூரி. நீங்கள் 12th மார்க் வச்சு போகும்போது கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள் போக முடிஞ்சிச்சு. மருத்துவமும் ஒரு சேவைன்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. நீங்கள் இப்போ இவ்வளவு காசு கட்டி காம்படிட்டிவ் எக்ஸாமில் மாதிரி போய் படிச்சுட்டு வரும்போது, போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தில் படிச்சுட்டு வரும்போது அவர் எப்படி நீங்கள் வந்து சேவை அங்கே இருக்கும்? அப்போ ஒரு மருத்துவர் ஆன பிறகு அவங்க சேவை செய்யணும், கிராமப்புறத்தில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எப்படி மைண்டு வரும்? இப்போ எல்லாமே வணிகம். அப்போ இந்த ஒன்றிய அரசாங்கம் முழுக்க இந்த நீட் எக்ஸாமை ஒரு வணிகமயமாக மாற்றினோட விளைவு இன்னைக்கு தொடர்ந்து இந்தியாவில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த நீட் எக்ஸாமால் பலி கொடுக்கப்பட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம ஒரு ஐடியாலஜியும் அதை கொஞ்சம் பேசுகின்றது. இன்னொன்று அவங்க தரப்பு இந்த நீட்டை ஆதரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, தனியார் பள்ளிகள் இது வந்து இந்த லஞ்ச பேரத்தை, சீட்டுக்கு காசு வாங்கினத்தை இது வந்து முழுக்க வந்து ஒழிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அண்ணாமலை கூட அதை ஆனாவனை கூட நீக்க மாட்டேன்னு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு இங்கே உள்ள சூழ்நிலை. அப்போ இது ஐடியாலஜி ரீதியான சிக்கலா, இந்த நீட்டை திரும்ப கொண்டு வரக்கான உண்மையான அடிப்படை நோக்கம் இருக்குல்ல, அது என்னவா இருக்குது? இப்போ நீங்கள் வயர்லையும் கற்று வந்துருக்கு கேள்வி போட்டோம், அது என்ன சொல்லுது? அதான் ஒன்று வந்து என்னென்னா, இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் பிஜேபி கட்சியோட ஆளுநர் உட்பட இருந்தாங்க. அவங்க டாக்டர் தான். அவங்க மேலேயே அவங்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு தெரியல. அவங்க மாநில பாடத்திட்டத்தில் படித்து அதன் அடிப்படையில் தான் அவங்க டாக்டராக இருக்காங்க. இப்போ நான் வந்து மதுரை ஜிஹெச்சில் பண்ணவங்கலேருந்து பல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவின் ஸ்பெஷலிஸ்ட்டாக, வேர்ல்டு ஸ்பெஷலிஸ்ட்டாக பல டாக்டர் இருக்காங்க. இவங்களாம் மாநில பாடத்திட்டத்திலாம் படித்தாங்க. என்ன குறை வந்துருச்சு தரத்தில்? அப்போ அது ரொம்ப அந்த வாதமே வந்து ஒரு சொத்தையான வாதம். ரெண்டாவது, இவ்வளோ ஒரு பெரிய கல்ச்சுரல், இவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடிய எல்லா வகையிலையும் மக்கள்கிட்ட பண்பட்ட பழக்க வழக்கம், கலாச்சாரம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரே மாதிரியான ஒரு பாடத்திட்டம், ஒரே மாதிரியான தேர்வுன்றது ஒரு முட்டாள்தனமானது. உண்மையே சொல்லணும்னா ஒரு முட்டாள்தனமானது. அவர் ஒரு அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் படிச்சேன்னு சொல்கிறாரு. இந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் அவர் எப்படி திருப்பி அதை வந்து ஆதரிக்கிறாருன்னு அது வந்து தெரியல. அதே மாதிரி இந்த லஞ்சம், இந்த தனியார் பேரங்களெல்லாம் குறைச்சிக்கின்றதெல்லாம் ரொம்ப ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு பொய், ரொம்ப தெளிவான பொய். நீங்கள் அதான் நான் சொல்கிறேன் இல்லை, நீங்கள் அந்த ராஜஸ்தான் அந்த பயிற்சி மையங்கள் இருக்க இடங்களில் பவுன்சர் வச்சு போகிறாங்கன்னா, ரவுடிகள் வச்சு இவ்வளோ தூரம் பண்ணுறாங்கன்னா, அப்போ எவ்வளோ பெரிய காசு கொளிக்கக்கூடிய இடமா இருக்கும். அதாவது நீங்கள் குறைஞ்சபட்சம் நான் சொன்ன 5 லட்ச ரூபா நீட் கோச்சிங் கிளாஸ் வந்து 5 லட்ச ரூபான்னு இருக்குது. நீ இன்னும் பல தரங்கள் இருக்குது. தங்கி படித்தா சாப்பாடு ரேஞ்சு, 5 ஸ்டார் மாதிரி வந்து அந்த ஸ்டூடெண்ட் தனி ரூம், இப்படிலாம் நீங்கள் போய்கிட்டே இருக்கோம். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஒரு சாதாரண லோடு மீன் வேலை பார்க்கக்கூடிய ஒரு குடும்பத்தை யோசிச்சு பாருங்கள். மொத்தமே வீடே 10க்கு 10 தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் அந்த குழந்தை வந்து அரசு பள்ளியில் படிச்சுட்டு வந்துட்டு வீட்டில் உட்காந்து படிக்கும். அதை விட்டுட்டு ஒரு இவருக்கு மட்டுமே 5 ஸ்டார் மாதிரியான ஒரு ரூமில் ஒரு குழந்தை தங்கிக்கிட்டு, அந்த இன்ஸ்டியூட்டும் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சாப்பாடு வசதி, அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு வசதி, அது படிச்சுட்டு வரதுக்கும் இந்த குழந்தை படிச்சுட்டு வரதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கும்? எப்படி இருக்கும்? நீங்கள் நம்ம ஊரில் நடக்கிற ஜல்லிக்கட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஜல்லிக்கட்டுக்காக காலம் மூலம் பயிற்சி செய்யக்கூடிய ஒரு மாடுக்கும் சாதாரண ஒரு பொதி இழுக்கக்கூடிய மாடுக்கு வித்தியாசம் இருக்காதா? இதை கொண்டு போய் விட்டோம்னா என்ன ஆகும்? அப்போ அப்படி தான் இருக்குது. நீ ஒரு சாதாரண எந்த அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு மாணவனையும், எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ஒரு லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக பணம் செலவழிக்கக்கூடிய ஒரு மாணவனை எப்படி ஒரே மாதிரி போட்டிக்கு நீங்கள் விட முடியும்? அப்போ அந்த அளவுக்கு பணம் கட்ட முடியாத இந்த மாணவனோட நிலைமை என்ன? அவர் எப்படி இங்கே பணம் ஒழிஞ்சிச்சு? இன்றைக்கி நீட்டில் இந்த குறைஞ்சபட்சம் பாஸ் ஆனது இருக்குல்ல, அப்படி கவர்மெண்ட் கோட்டாவில் போனவங்க ஒன்று, அப்புறம் பாஸ் ஆகிட்டு இன்றைக்கி எல்லா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்லேயும் டொனேஷன் இருக்குது. இன்னைக்கு இருக்குல்ல, அவர் எங்கே டொனேஷன் குறைஞ்சி? உங்கள் சொல்கிற கருத்து எங்கே உண்மையாக இருக்குது? அதுவும் ஒரு ஏதோ எடப்பாடி ஆட்சி காலத்தில் ஒரு சின்ன முன்னேற்றம் இந்த 715 கொடுத்தாங்கல்ல, அது வந்து அதில் தான் இன்னைக்கு அரசு பள்ளி மாணவர் போக முடிக்க ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற இடம் மட்டும்தான். தமிழ்நாடு, தென்னிந்தியா, தமிழ்நாடு அதில் வந்து ஒரு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை உருவாக்கக்கூடிய அரசுகள் அடிப்படையில் தொடர்ந்து உருவாக்கணும். இங்கே நீங்கள் வந்து உருவாக்கி வச்சிருக்க மெடிக்கல் காலேஜோட ஃபெசிலிட்டிஸ் என்ன? இங்கே தமிழ்நாடு மக்களின் பெருமகதி மக்களோட வரிப்பணத்துலேருந்து உருவாக்கி வச்சிருக்க மெடிக்கல் காலேஜ். நீங்கள் நார்த் இந்தியாவில் எவ்வளோ மெடிக்கல் காலேஜ் இருக்குது? அதோட ஃபெசிலிட்டிஸ் என்ன? அப்போ நம்ம கொடுத்த வரிப்பணத்தில் உருவாக்கி வச்சிருக்க கல்லூரிகளில் இன்றைக்கி வேறு பல மாநிலங்களத்தோட மாணவர்கள் தான் வந்து பெரிய அளவுக்கு படிக்கிற மாதிரி மாறுது. ஏன்னா இங்கே போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் அவ்வளோ இல்லை. அது மெயின் முக்கியமான காரணம். நீங்கள் வேறு பல மாநிலங்களத்தை விட நம்மளுடைய மாநில பாடத்திட்டம் என்பது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, வளர்ச்சி அடைந்ததாக இருக்குது. ஆனால் அதை போய் பின்னாடி ரிவர்ஸில் வர்ற சொல்லிற மாதிரி இருக்குன்னா, ஒரு 12ஆம் படிக்கிற பையனை நீ வந்து 9ஆல் உட்காருன்னு சேர்ந்து வாடா பண்ணுற மாதிரி இருக்குது.
இதில் இன்னொரு விஷயம், இது கொண்டு வரக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத எப்படி அட்ரஸ் பண்ணுறது? இதை நீட்டு அவசியம் வேணும் அப்படின்றதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்ன, ஐடியாலஜி? அவங்க வந்து எல்லாமே வந்து இந்தியாவை வந்து அவங்க விரும்பக்கூடிய ஒரு இந்தியாவாக மாற்றுவதற்கு அவங்க வந்து கல்வியை முதல்ல வந்து கை வைக்கணும்னு விரும்புகிறாங்க. அதில் வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப முக்கியமாக அவங்க சொல்லக்கூடிய அந்த சனாதன வர்ணாசிர முறை அடிப்படையில் பட்டியலினத்தை சேர்ந்த, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சில பேர் வந்து இப்போ பட்டியலினம் நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்கு இந்த இடைநிலை சாதியெல்லாம் சும்மா சுற்றிட்டு தெரியுது. உண்மையாகவே பிற்படுத்தப்பட்ட சாதியையும் அதிகமாக பாதிக்கப்படுற அவங்க 7% ரெண்டு பேரும் வந்து வெளியே நிப்பாட்டி அவங்க வேண்டிய விரும்பக்கூடிய அந்த பிரிவினரை உள்ளே கொண்டு வருவது தான் இந்த இதோட ஒட்டுமொத்தமாக இது. ரெண்டாவது கல்வியை வந்து ஒரு மத்திய பட்டியலில் கொண்டு போய் வச்சுக்கிறது, அதில் இருந்து எல்லாத்தையும் மையப்படுத்துவது, அதாவது ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், இது எல்லாமே ஒரே மாதிரியான கல்வி அப்படின்னு எல்லாமே அவங்க விரும்பக்கூடிய ஒரு விஷயத்தை நோக்கி போகிறது. இப்போ நீங்கள் சிபிஎஸ்சி பள்ளிகளில் அந்த மும்மொழி கொள்கையை 9ஆவதுலேருந்து அமல்படுத்துறதுலாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை எடுத்துருக்காங்க, ஆச்சரியம். சரி, ஓகே. அப்படி வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் ஒரே இது அவங்க விரும்பக்கூடிய கல்வி, அவங்க விரும்பக்கூடிய சில விஷயங்கள் நோக்கி நகருவது அப்படின்றதான் இதுக்குள்ளே இருக்குது. ரெண்டு, வட இந்தியாவில் நீண்ட காலமாக பிஜேபி உள்ளிட்ட பல கட்சிகள் ஆட்சியில் இருந்துருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு பல்வேறு கல்வியில் ஒரு அடிப்படையான பல்வேறு வசதிகளை உருவாக்குறாங்க. இப்போ தென்னிந்தியாவில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த அடிப்படை வசதிகளை பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க உருவாக்காமல் விட்டுட்டு இங்கே உருவாக்கி வச்சுக்கிறத பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்தினா கூட பரவாயில்ல, அதில் வந்து தப்புன்னு சொல்கிறது, அது இருக்கலே கூட நம்ம தப்பு செஞ்சதுன்ற மாதிரி அதை மாத்துறதுலாம் இன்னும் ஒரு அராஜகமான போக்கு. ஓகே ஓகே. இல்லை இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு கேட்குறேன், நீங்கள் பிரச்சனை நல்லா நினைக்கிறேன். இதை இந்த நீட்டே வேணாங்கிற இந்த அத்துமீறலை, இந்த வன்முறையை தமிழ்நாடு மட்டும்தான் இருக்குது. இடதுசாரி ஆளக்கூடிய கேரளா கூட அது எதிர்க்கலை, மற்ற இடங்களையும் எதிர்க்கலை. அது 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 இப்போ என்ன, யாரோ பண்ணுற தப்புக்கு ஒரே ஒரு மாநிலம் மட்டும் குரல் கொடுத்து அதை நீக்க முடியுமா? ஏன் இடதுசாரிகள் இதில் பின்தங்கி இருக்காங்களா அல்லது வேற சிக்கல் இருக்கா? இது வந்து ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இந்திய மாணவர் சங்கமோ இல்லை இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் கட்சி, அதுவே தமிழ்நாட்டில் உள்ள இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுடைய இந்த ஆக்டிவான ஒரு ஆக்ரோஷமான எதிர்ப்பு மற்ற மாநிலம் இல்லைங்கிற ஒரு பொதுவான ஒரு விமர்சனம் இருக்கத்தான் இல்லை. அதாவது அதான் எஸ்எஃப்ஐயோட ஆல் இண்டியா கமிட்டியை வந்து நீட் இது மாதிரியான ஒரு மையப்படுத்திய தேர்வு தேவையில்லை, இது சென்ட்ரலைஸ் பண்ணுறதே தப்பு அப்படின்றல எஸ்எஃப்ஐக்கோ இடதுசாரிகளுக்கோ எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, கேரளாலையும் கூட கேரளா எஸ்எஃப்ஐயோட கேரளாவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய இடது ஜனநாயக அரசோ உட்பட அவங்களும் இதை வந்து இந்த நீட் தேர்வுன்றதை எதிர்க்கிறாங்க. அதனால எந்த மாற்று கருத்தும் இல்லை. இங்கே மாதிரி ஏன் வந்து அங்கே வந்து ஃபோர்ஸாக போராட்டங்கள் ஏன் ஃபோர்ஸாக நடக்கலை அப்படின்னும் போது மாணவர்களோட பாதிப்பு என்பது இங்கே வந்து கொஞ்சம் கூடுதல், அங்கே கொஞ்சம் கம்மி. அது பொதுவாகவே கேரளா மாணவர்கள் இறப்பு பாதிப்புங்கிறத மட்டும் கணக்கில் கொள்ள முடியாதுல்ல. ஒரு திராவிட இயக்கங்கள் அது கடுமை இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக சொல்கிறானே, அவங்க வர்ணாச்சிரமம் இது இந்த கண்ணோட்டத்தில் மட்டும் பார்க்குறதுனால கடுமையாக இருக்கிறாங்க. அந்த பார்வை கொஞ்சம் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் இருக்கிற இடதுசாரிகள் கொஞ்சம் குறைவோ அப்படின்னு ஒரு இல்லை. அதை என்னென்னா அப்படி இல்லை, அதை ஒவ்வொரு மாநிலத்துக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையோட சம்மந்தப்பட்டது. ஆனால் கேரளாவோட பாலிடிக்ஸ்லேருந்து பல்வேறு விஷயங்கள் வந்து அது ஒரு நேஷ்னலோட சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால அங்கே வந்து சிபிஎஸ்சி படிக்கக்கூடிய இல்லை மும்மொழி கொள்கையில் 3வது மொழி படிக்கிறதுல இருக்கக்கூடிய ஆர்வம் இதெல்லாம் மாணவர்கள்ட்ட தமிழ்நாட்டோட அங்கே கொஞ்சம் வித்தியாசம். அப்போ அவங்க வந்து இந்த மாதிரியான போட்டித் தேர்வுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டிருக்காங்க சில விஷயங்கள். ஸோ அவங்களால ஈஸியாக வந்து அதை நோக்கி அவங்களோட அடாப்ட் ஆகிக்கிற முடியுன்ற பிரச்சனையோட சம்மந்தப்பட்டதாக இருக்குது. ஆனால் பாலிசியாக கொள்கை ரீதியாக கல்வியை மையப்படுத்துவதோ இப்படி ஒரு மையப்படுத்தப்பட்ட தேர்வு என்பதையோ இடதுசாரிகளும் எதிர்க்கிறாங்க. இந்திய மாணவர் சங்கம் அங்கே இருக்கக்கூடிய வேற பல மாணவர் அமைப்பும் எதிர்க்கிறாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க. அது தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூடுதலாக வேற பல விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் கூடுதலாக கொஞ்சம் முன்னுதாரணமாக இருக்குது. கண்டிப்பாக வேற பேசுகிறேன் இல்லை அவ்வளோ போதுமா? ஓகே. இது எல்லா பக்கத்தும் பண்ணிட்டா அதெல்லாம் லீகலாக நடக்கிற தப்புகளையும் பேசியிருப்போம். ஆல்ரெடி இதில் வந்து கார்பரேட்டுகளுடைய தலையீடு இருப்பது மட்டும் தெளிவாக தெரியுது. ஐடியாலஜியும் பேசியிருக்கோம். உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுவேன். இந்த விவாதத்தை சொல்ல அறக்களத்துக்கு நேரம் பண்ணி நன்றி.